அமுத மழை, இது ஆனந்தத்தின் அலை. இன்று உங்களுடன் இணைந்திருப்பவர் மலேசிய நாட்டை சார்ந்த குமாரி சாந்தி கந்தசாமி. அன்பான இணையதள வானொலி நேயர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று மகிழ்ச்சி ஒரு மந்திர சாவி எனும் தலைப்பில் பல அரிய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். அன்பான நேயர்களே, நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? வாருங்கள், நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். நான் உண்மையில் சந்தோஷமாக இருக்கிறேனா? இப்பொழுது ஓரிரு நிமிடங்கள் உங்கள் மனதை நீங்கள் உற்று நோக்குங்கள். அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேனா என்ற கேள்வியை கேளுங்கள். பின்னர் மனம் கூறும் அந்த பதிலை நீங்கள் உற்று நோக்குங்கள். இவ்வாறு நாம் கேட்கும்போது நாம் பல விஷயங்களை இங்கு கவனத்தில் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. ஒரு சிலர், நான் சந்தோஷமாக இல்லை, காரணம் என் உடல் நல குறைவாக இருக்கிறது, என்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உடல்நலம் குறைவாக இருக்கின்றனர் என்றும், எனக்கு பண பற்றாக்குறை இருக்கின்றது, அதனால் நான் சந்தோஷமாக இல்லை என்றும், ஒரு மாணவனாக இருந்தால் நான் தேர்ச்சி பெறவில்லை, எனது புள்ளிகள் மிகவும் குறைவாக இருக்கின்றது எனவும், ஒவ்வொருவரும் அவரவர்கள் சார்ந்த துறையில் தாம் வெற்றி அடையவில்லை, அதனால் சந்தோஷமாக இல்லை என கூறுவதை காணலாம். எனவே இன்று நாம் அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கான ஒரு மந்திர சாவியை எவ்வாறு பெறலாம் என்பதைத்தான் காணப்போகின்றோம். இந்த உலக வழக்கில் மகிழ்ச்சி என்பது வெறும் செல்வம், பட்டம், பதவி இதன் அடிப்படையில் அமைகிறது என்கிறார்கள். எனினும் உண்மையான மகிழ்ச்சியாகப்பட்டது மனநிறைவு, அறநெறி, அன்பு மற்றும் உள்ளார்ந்த அமைதியின் அடிப்படையில் எழுவதாகும். வாருங்கள் நேயர்களே, சில முக்கிய தமிழ் சிந்தனையாளர்கள் உண்மையான மகிழ்ச்சியை பற்றி என்ன கூறுகிறார்கள் என காண்போம். வான்புகழ் வள்ளுவனின் பார்வையில் அறத்துடன் வாழ்வதும் பிறருக்கு நன்மை செய்வதும் உண்மையான இன்பத்தின் அடிப்படை என்கிறார். மேலும் வள்ளலார் கருணை கொள்ளுதல், உயிர்களிடத்து இரக்கம் பாராட்டுதல், அடுத்து பிறர் துன்பத்தை நீக்குவதை காண்பதே உண்மையான ஆனந்தம் என்று வலியுறுத்துகிறார். சுப்பிரமணிய பாரதியார் சுதந்திரம், அச்சமின்மை, சமத்துவம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றுடன் வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று கூறுகிறார். இனிய நேயர்களே, இந்த உலகிலே மிக சந்தோஷமானவர் யார் என்று கேட்டால் நம் நினைவுக்கு வருவது ஒரு குழந்தைதான். குழந்தையாகப்பட்டது மன அளவில் நல்லது கெட்டது அறியாத கள்ளங்கபடமற்ற தன்மையில் இருப்பதினால் அதனுடைய கண்களில் அந்த தூய்மையின் பிரகாசம் வெளிப்படுகின்றது. முகத்தில் அந்த மழலையின் அன்பான அழகான புன்சிரிப்பான உருவமாகப்பட்டது அனைவரையும் கவர்ந்திழுக்கின்றது. இதனால் தான் அனைவரும் குழந்தையின் பால் சுலபமாக ஈர்க்கப்படுகின்றனர், குழந்தையுடன் விளையாட விருப்பம் கொண்டுள்ளனர். நம்மில் பலர் குழந்தைகளை கண்டால் ஏன் உடனே அதை நோக்கி ஓடுகிறோம் என்று இப்பொழுது புரிகிறதல்லவா? காரணம், நம் முன்னோர்கள் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என கூறியுள்ளனர். இப்பொழுது நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். எத்தனை பேர் நமது குழந்தை பருவத்தில் இருந்த மனநிலையிலிருந்து வேறுபட்டு இப்பொழுது புதிய நபராக இருக்கின்றோம்? நமது சந்தோஷம் எங்கே சென்றது? நீங்கள் செவிமடுத்துக் கொண்டிருப்பது அமுத மழை இணையதள வானொலி. அன்பான நேயர்களே, நாம் எவ்வாறு
நமது சந்தோஷத்தை இழந்தோம் என்பதை காண்பதற்கு முன்பு நாம் எப்பொழுது உண்மையான சந்தோஷத்துடன் வாழ்ந்தோம் என்பதை சற்று நினைவு கூறுவோமா? வாருங்கள் நேயர்களே, நமது வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார்க்கலாம். அதாவது நமது இளமை பருவத்திற்கு செல்லலாம். நம் வீட்டில் அப்பொழுதெல்லாம் நாம் தான் இளவரசியாக இருந்திருப்போம். அனைவரும் நம்மை அன்புடன் சீராட்டி பாராட்டி வளர்த்திருப்பார்கள். குறிப்பாக நம் தாயார் நம்மை அழகுபடுத்தி நமக்கு தேவையான சுவையான உணவுகளை ஊட்டி அன்புடன் வளர்த்திருப்பார். நாமும் நமது நண்பர்களுடன் மிக சந்தோஷமாக பொழுதை கழித்திருப்போம். நீரோடைகளில் நீந்தி, ஊஞ்சலில் ஆடி, ஆடல் பாடல் போன்ற நிகழ்வுகளில் நம்மை ஈடுபடுத்தி மிக களிப்போடு வாழ்ந்திருப்போம். அப்பொழுது நமக்கு துன்பம் என்றால் என்ன என்று தெரியாத வயது. பிறகு தான் நாம் படிப்படியாக நமது உண்மையான இயல்பிலிருந்து விலகி இப்பொழுது இந்த நிலையில் இருக்கின்றோம். இதற்கு காரணம் பல உண்டு. அதில் குறிப்பாக உடல் ஆரோக்கியம். எடுத்துக்காட்டாக, நமது உடல் ஆரோக்கியமற்று இருந்தால் நம்மால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது. இதன் காரணமாக நாம் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் இழந்து விடுவோம். இதைத்தான் நம் முன்னோர்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்று கூறி சென்றுள்ளார்கள். வாருங்கள் நேயர்களே, அறிவியல் ஆய்வுப்படி உடல் ஆரோக்கியத்திற்கும் மன மகிழ்ச்சிக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை காண்போம். அன்பான நேயர்களே, உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பொழுது மனநிலையும் பொதுவாக சிறப்பாகவே அமைகின்றது. அதாவது, முதலில் உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது என காண்போம். உடல் பயிற்சி செய்யும் பொழுது எண்டோர்ஃபின்ஸ், செரோட்டோனின், டோபமைன் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகரிக்கின்றன. இத்தகைய வேதிப்பொருட்கள் உடற்பயிற்சியின் வழி மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சிக்குரிய உணர்வை அதிகரிக்கின்றன. எனினும் மாணவர்களும் சரி, வேலைக்கு செல்பவர்களும் சரி, அல்லது வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்களும் சரி, தங்களுக்கு போதுமான அளவு உடற்பயிற்சி செய்ய நேரமில்லை என புகார் செய்கின்றனர். இவர்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வை ஹீலர் பாஸ்கர் அவர் வழங்கியுள்ளார். அதுதான் மூட்டுப்பயிற்சி. எனவே நேயர்களே, நீங்கள் மூட்டுப்பயிற்சியை கற்றுக்கொண்டு 9 நிமிடங்களில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணும் அந்த வழிமுறையை கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகும். தொடர்ந்து நாம் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு நல்ல தூக்கம் அவசியமான ஒன்றாகும். தூக்கமாகப்பட்டது ஒவ்வொரு நபர்களுக்கிடையே அவர்கள் செய்யும் வேலைக்கு ஏற்ப வேறுபடுகிறது. போதுமான தூக்கம் கிடைத்தால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மூளைப்பகுதிகள் சிறப்பாக செயல்படுவதாக அறிவியலாளர்கள் கூறியுள்ளனர். இனிய நேயர்களே, தொடர்ந்து சரிசம விகித உணவு உட்கொள்ளல் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக அமைந்துள்ளது. ஏனெனில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாம் பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் போது நமது உடலின் செயல்பாட்டை இவை அதிகரிக்கின்றன. குடல் ஆரோக்கியமும் இங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. தொடர்ந்து அறிவியல் ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால், உடல் ஆரோக்கியம் மகிழ்ச்சிக்கான முக்கிய அடித்தளம். ஆனால் அது மட்டும் போதுமானதல்ல. நல்ல உறவுகள், வாழ்க்கையின் அர்த்தம், நற்பண்புகள், நன்றி உணர்வு, மன அமைதி ஆகியவையும் உள்ளார்ந்த மகிழ்ச்சிக்கு அவசியமாகும். சுருங்கக்கூறின், ஆரோக்கியமான உடல் அமைதியான மனதிற்கான வாசலாகும். ஆனால்
உண்மையான மகிழ்ச்சி, அன்பு, அர்த்தமுள்ள வாழ்க்கை, நல் உறவுகள் மற்றும் மனநிறைவு ஆகியவற்றுடன் முழுமை பெறுகின்றது. நீங்கள் செவிமடுத்துக் கொண்டிருப்பது அமுதமழை இணையதள வானொலி. அன்பான நேயர்களே, இதுவரை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உடல் ஆரோக்கியம் எவ்வாறு துணை புரிகிறது என கண்டோம். மேலும் தொடர்ந்து மன ஆரோக்கியம் மகிழ்ச்சிக்கு எவ்வாறு வழிவகுக்கிறது என காண்போம். உயிரும் உடலும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனாவான். ஒரு காரை எவ்வாறு வாகனமோட்டி செலுத்துகின்றாரோ அதுபோல்தான் ஆத்மாவானவர் தமது தேவைக்கேற்ப இந்த உடலை இயக்குகிறார். ஆத்மாவானவர் இந்த உடலில் எங்கு இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அறிவியலாளர்கள் ஆராய்ச்சியின்படி மூளையின் பின்பகுதியில்தான் இந்த ஆத்மா இருக்கிறது என கூறியுள்ளனர். நாமோ ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வந்தால் மன விரக்தியில் எல்லாம் என் தலையில் எழுதியிருக்கிறது என நெற்றியை காட்டிதான் கூறுவோம். அல்லது ஏதாவது நமக்கு எதிர்ப்பான ஒரு சம்பவம் நம் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் தலையில் அடித்துக்கொண்டு எல்லாம் என் தலை விதி என நாம் கூறுவோம். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், இந்த ஆத்மாவானவர் நிச்சயமாக இந்த நெற்றி பகுதியில்தான் இருக்கிறார். இதற்கு மேலும் ஒரு சான்று இப்பொழுது ஒரு சிறு பயிற்சியின் வழி நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் சற்று சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். மீண்டும் மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை இரு புருவ மத்திக்கு கொண்டு வாருங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்யுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம் இப்பொழுது எந்த இடத்தில் உங்களுக்கு தெரிகிறார்? நிச்சயமாக மனக்கண்ணில்தான். அதாவது உங்கள் இரு புருவ மத்தியில் ஒரு படம் போல் அவரது காட்சியை நீங்கள் கண்டிருக்கலாம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், இந்த ஆன்மாவில் இருக்கும் மனமானது இந்த காட்சியை உங்களுக்கு காட்டியுள்ளது. இதைதான் நம் முன்னோர்கள் மனக்கண், நெற்றிக்கண், மூணாவது கண், அதாவது மூன்றாவது கண் என்று கூறுவார்கள். குறிப்பாக சங்கரர் நெற்றியில் இந்த மூன்றாவது கண்ணை படமாக கூட வரைந்திருப்பார்கள். எனவே இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புலனாகிறது அல்லவா? அதாவது ஆத்மாவானவர் இரு புருவ மத்தியில் திலகமிடும் இடத்தில் இருக்கின்றார். இந்த உடல் சரிவர இயங்குவதற்கு இவ்வாறு அவயங்கள் உதவுகின்றதோ அதேபோல் ஆத்மாவிற்கும் 3 அவயங்கள் இருக்கின்றன. அவை மனம், புத்தி, சமஸ்காரம் அல்லது பதிவிடம் என்பார்கள். மனமானது சதா எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையை கொண்டது. அறிவியல் கூற்றின்படி ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 80 to 150,000 எண்ணங்கள் வரை உற்பத்தி செய்யக்கூடியவனாவான். ஒரு தொழிற்சாலையில் பொருட்களை உற்பத்தி செய்யும் போது QC, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோலர், எவ்வாறு அதனுடைய தரத்தை அலசி ஆராய்ந்து உறுதிப்படுத்துவாரோ அதே வேலையைத்தான் நமது புத்தியும் செய்கின்றது. எனவே புத்தியானது எது சரி, எது தவறு, எது செய்யலாம், எதை செய்யக்கூடாது, தேவையானதா
தேவையற்றதா என ஒவ்வொரு எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்த்து செயலாற்ற வேண்டும். எனினும் நம்மில் பெரும்பான்மையானோர் மனதில் உதயமாகும் எண்ணங்களை சற்றும் சிந்திக்காமல், அதாவது நம்மிடம் இருக்கும் புத்தியின் சக்தியை பயன்படுத்தாமல் அதை செயலில் கொண்டு வந்து விடுகிறோம். இதன் விளைவாக அந்த செயலின் தாக்கம் நமது ஆத்மாவில் அனுபவமாக, அதாவது பதிந்து விடுகின்றது. இந்த பதிவுதான் ஆத்மா மற்றொரு பிறவிக்கு எடுத்து செல்லும் போது உடன் வருகின்றது. இதுதான் ஒருவருடைய கேரக்டராக இருக்கின்றது, அதாவது சுபாவமாக இருக்கின்றது. பெரும்பாலும் அனைவரும் ஒரு கையில் 5 விரல்களும் ஒரே போல் இருப்பதில்லை என கூறுவார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் தனித்தனி இயல்புடையவர். அவர்கள் ஒரே குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரவர் சுபாவத்திற்கேற்ப, அதாவது அவர்களுடைய ஆத்மாவின் பதிவுக்கேற்பத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதரிப்பேன் என்ற எனது வாக்குறுதியின்படி நான் மீண்டும் நீங்கள் யார் என்று நினைவுபடுத்த வந்துவிட்டேன். நான் இந்த நேரத்திற்கான இரகசியத்தை கூற வந்துள்ளேன். இனி எல்லாம் நல்ல காலமே. உங்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. நான் நீங்கள் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து நீண்ட நாட்களாக துளைத்த உங்களது சுய குணமான அன்பு, சக்தி, அமைதி, ஆனந்தத்தை நிரப்ப வந்துள்ளேன். நீங்கள் இறைவனின் குழந்தைகள். இந்த உலக நாடகத்தில் உங்கள் பாத்திரத்தை நடிக்க வந்துள்ளீர்கள் என்பதை மறந்து உங்களை ஓர் உடலாக கருதியதால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஆத்ம சக்தியை இழந்து விட்டீர்கள். இதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விகாரத்தில் மூழ்கலானீர்கள். இதன் விளைவாக உங்களது இயல்பான அமைதியையும் சந்தோஷத்தையும் இழந்து விட்டீர்கள். இனி மீண்டும் அந்த பொன்னான காலம் வந்துவிட்டது. ஒருபோதும் நான் இருக்க பயம் வேண்டாம். இனி உங்களுக்கு என்றுமே வசந்த காலம்தான். ஏனென்றால் நீங்கள் இறைவனின் குழந்தைகள் ஆவீர்கள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இனிய நேயர்களே, வாருங்கள் இங்கு கூறப்படும் இந்த கருத்துக்களை நம் மனதில் நிறுத்தி சிந்தனை செய்வோம். இனிய குழந்தைகளே, நீங்கள் என்னை இறைவன், யெகோவா, அல்லாஹ், சிவா என அழைத்தீர்கள். நீங்கள் எனக்காக தேவாலயங்கள், கோயில்கள், மசூதிகளை எழுப்பினீர்கள். எனது பெயரில் போர் தொடுத்தீர்கள். எனக்கு பல அர்ப்பணங்கள் செய்தீர்கள். தானம் தர்மங்களை செய்தீர்கள். விரதம் எடுத்தீர்கள். தீ மிதித்தீர்கள். நான் இயற்கையிலும் வானத்திலும் புல்லிலும் பூண்டிலும் இருப்பதாக யார் கூறியது? நீங்கள் நான் எல்லா இடங்களிலும் இருப்பதாக கூறினீர்கள்.
நீங்கள் துன்பத்தில் உள்ள போது என்னை அழைத்தீர்கள். ஆனால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஏனோ என்னை மறந்தீர்கள். நீங்கள் என்னை சிலை வடிவில் வழிபட்டீர்கள். இருப்பினும் என்னை நீங்கள் அறியவில்லை. மத ஸ்தாபகர்கள் என்னை அடையும் மார்க்கத்தை காட்டினார்கள். ஆனால் என்னை எவரும் அடையவில்லை. நான் உங்கள் தந்தை. ஆம், இவ்வாறு உங்கள் உடலுக்கு தாய் தந்தை உள்ளனரோ அதேபோல் ஆத்மாவாகிய உங்களின் தந்தை நான் பரமாத்மா ஆவேன். என் ஒருவனுடன் நீங்கள் அனைத்து உறவுகளையும் வைத்து கொள்ளலாம். நான் ஒருபோதும் உங்களை கைவிடவோ ஏமாற்றவோ மாட்டேன். நான் உங்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. உங்கள் தூய்மையான அன்பான இதயம்தான் நான் வாசம் செய்யும் இல்லமாகும். நான் பிறப்பதில்லை, உங்களைப் போல் இறப்பதுவும் இல்லை. நான் ஓர் புள்ளி வடிவ ஒளி. நீங்களும் என்னைப் போன்று ஒரு சூட்சும புள்ளி வடிவ ஒளியாவீர்கள். எனது உலகமோ அமைதியும் நிசப்தமும் நிறைந்த செம்பொன்னிறமான சிவலோகம் அல்லது ஆத்மலோகம் அல்லது பரலோகம் என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் இந்த உடலுக்கு வருவதற்கு முன் என்னுடன் அத்தங்க நிற ஒளியில்தான் வசித்தீர்கள். உங்கள் உடலுக்கு எவ்வாறு வீடு இருக்கின்றதோ அதேபோல் ஆத்மாக்களாகிய உங்களது வீடு சிவலோகம், ஆத்மலோகம். அதுதான் நமது நிரந்தர இல்லம். நீங்கள் பூமியில் ஓர் உடல் எடுத்து உங்கள் பாகத்தை நடிக்க ஆரம்பித்தீர்கள். என்னை யார் என்று, உங்களை யார் என்றும் நீங்கள் மறந்தீர்கள். இனிய நேயர்களே, இதுவரை நீங்கள் செவிமடுத்த தியான வர்ணனையிலிருந்து நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இதுவரை நாம் இந்த உடலென்று எண்ணியிருந்தோம். ஆனால் உண்மையில் நாம் இந்த அழியக்கூடிய உடல் அல்ல. நாம் என்றுமே அழியாத ஓர் ஆத்மா ஆவோம். நாம் இந்த உடல் என்ற வேடமிட்டு இந்த பூமி என்ற நாடக மேடையில் நடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உடலுக்கு எவ்வாறு தாய் தந்தை இருக்கின்றனரோ அதே போல்தான் ஆத்மாக்களாகிய நம்முடைய தாய் தந்தையாக இருப்பவர்தான் பரமாத்மா. அவர் நம்மை போன்று இறப்பு பிறப்பு சக்கரத்தில் வருவதில்லை. அவர் தனது இல்லமான சிவலோகம், ஆத்மலோகம் அல்லது பரலோகத்தில் இருக்கின்றார். நாமும் இந்த உலக நாடக மேடைக்கு வருவதற்கு முன்பு அங்கு அவருடன் தான் மிகவும் தூய்மையாகவும் பரிசுத்த நிலையிலும் அனைத்து தெய்வீக குணங்களும் நிறைந்து சகல சக்திகளுடையவராக இருந்தோம். என்று நாம் இந்த உலக நாடக மேடையில் இறங்கி உடலெடுத்து நடிக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுதிலிருந்து நமது கர்ம கணக்கு ஆரம்பித்து விட்டது. நாம் செய்த நல்ல செயல்கள் நமக்கு புண்ணியமாகவும், நாம் செய்த தீய செயல்கள் குறிப்பாக பிறருக்கு துன்பம் விளைவித்ததால் ஏற்பட்ட பதிவுகள் பாவங்களாகவும் கணக்கிடப்பட்டு அதனையொட்டி நமது வாழ்க்கையில்
நாம் இன்ப துன்பங்களை அனுபவித்து வருகின்றோம். நம்முள் இருந்த அந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் இழந்துவிட்டோம். வாருங்கள் நேயர்களே, நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதையொட்டி மனோவியலாளர் குமாரி லாவண்யா செல்வம் என்ன கூறுகிறார் என காண்போம். ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் தேடுவது என்ன? பணம், புகழ், வெற்றி, நல்ல வேலை, அழகான வீடு, நல்ல உறவுகள். ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் ஏன் தேடுகிறோம்? ஒரே ஒரு காரணம்தான் இருக்கிறது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்படியானால் இங்கு நாம் இன்னொரு கேள்வியையும் கேட்க வேண்டும். மகிழ்ச்சி என்பது நாம் அடைய வேண்டிய ஒரு இலக்கா, அல்லது ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டிய ஒரு மனநிலையா? மகிழ்ச்சி என்றால் என்ன? மகிழ்ச்சி என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல. மாறாக பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அமைதியாக வாழும் திறனாகும். பலர் நினைக்கின்றனர், எனக்கு அந்த வேலை கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னுடைய குழந்தைகள் வாழ்வில் சிறந்து விளங்கினால் நான் சந்தோஷமாக இருப்பேன், வீடு வாங்கினால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்படி பல கனவுகளுடன் இருப்போம். ஆனால் அவை கிடைத்த பிறகு மனித மனம் இன்னொரு இலக்கை தேட ஆரம்பித்து விடுகிறது. அதனால்தான் மகிழ்ச்சி என்பது ஒரு டெஸ்டினேஷன் அல்ல, அது ஒரு ஜேர்னி. இப்பொழுது நாம் ஒரு சிறிய கதையை காண்போம். ஒரு மாமன்னர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் எல்லாம் இருந்தது. செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆடம்பரம் இருந்தது. ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இல்லை. ஒரு நாள் அவர் ஒரு முனிவரிடம் சென்றார். ஐயா, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது என்று கேட்டார். முனிவர் கூறினார், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருவரின் சட்டையை அணிந்தால் போதும் மன்னரே என்று கூறினார். மன்னன் உடனே நாடு முழுவதும் தேடினார். பல பணக்காரர்களை சந்தித்தார், பல அதிகாரிகளை பார்த்தார், பல அறிஞர்களையும் கூட பார்த்தார். ஆனால் அவர்கள் யாரிடமும் மகிழ்ச்சி தென்படவே இல்லை. இறுதியில் ஒரு விவசாயி பாடிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் காண்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். மன்னன் உடனே அவரிடம் சென்று, ஐயா, உங்கள் சட்டையை எனக்கு தர முடியுமா என்று கேட்டார். விவசாயி சிரித்து கொண்டே கூறினார், என்னிடம்தான் சட்டையே இல்லையே மன்னா என்று. இதன் அர்த்தம் என்ன என்று உங்களுக்கு புரிகிறதா? மகிழ்ச்சி என்பது வெளியில் இல்லை, மகிழ்ச்சி என்பது நம் மனதுக்குள் இருக்கிறது. நாம் ஏன் மகிழ்ச்சியை இழக்கிறோம் என்பதற்கான 3 முக்கிய காரணங்களை காண்போம். ஒன்றாவது, ஒப்பீடு செய்வது. இன்றைய சமூக வலைத்தள உலகில் நாம் அனைவருடைய சிறந்த தருணங்களை பார்க்கிறோம். ஆனால் நமது வாழ்க்கையின் சாதாரண தருணங்களோடு அவற்றை ஒப்பிடுகிறோம். அதனால் அவருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று நமக்கு தோன்ற ஆரம்பிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், ஒப்பீடு செய்வது என்பதுதான் நம் வாழ்வின் மகிழ்ச்சியை திருடும் முதல் திருடனாகும். இரண்டாவது, கடந்த காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பது. பலர் 10 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை இன்னும் மனதில் வைத்து கொண்டிருப்பார்கள். அது இன்று வரை அவர்களின் மகிழ்ச்சியை திருடிக் கொண்டிருப்பதை அவர்கள் கவனிக்க மறுக்கின்றனர். கடந்த காலத்தை நம்மால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஆனால் அதை பற்றிய நமது பார்வையை நம்மால் நிச்சயம் மாற்ற முடியும். மூன்றாவதாக, எதிர்காலத்தை பற்றிய கவலை. நாளை என்ன ஆகும்? வேலை கிடைக்குமா? இந்த பணம் போதுமா? என் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இது போன்ற பல கேள்விகள் நமக்கு இயல்பாக வரும். ஆனால் நாம் வாழ வேண்டியது இன்றுதானே. மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சில காரணங்களை நாம் பார்ப்போம். ஒன்றாவது, நன்றியுணர்வுடன் இருப்பது. ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இன்று நடந்த 3 நல்ல விஷயங்களை எழுதுங்கள். உங்கள் மூளை மெதுவாக நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக, நல்ல உறவுகளை மேம்படுத்தலாம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின்
நீண்ட கால ஆய்வு ஒன்று என்ன கூறுகிறது என்றால், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் பணமோ புகழோ அல்ல, நல்ல உறவுகளாகும். ஆகவே ஒரு அன்பான உரையாடல், ஒரு அணைப்பு, ஒரு அழகான சிரிப்பு, இவை நம் வாழ்க்கையை மாற்றும் சக்திமிக்க ஆயுதங்களாகும். மூன்றாவதாக, நம் உடலை கவனித்துக் கொள்ளுதல். சரியான தூக்கம், போதுமான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, இவை நம்முடைய மனநிலையை மாற்றும் வல்லமை பெற்றது. நான்காவதாக, பிறருக்கு உதவுதல். ஒருவருக்கு உதவிய பிறகு நமக்கு ஏன் நல்ல உணர்வு வருகிறது? காரணம், மனித மூளை அன்பையையும் கருணையையும் விரும்புகிறது. ஆகவே இன்று முதல் உங்களால் முடிந்த அளவுக்கு யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். ஐந்தாவதாக, நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ளுதல். உதாரணத்திற்கு, நீங்கள் தேநீர் குடிக்கும்போது அந்த தேநீரை ரசித்து ருசித்து குடியுங்கள். அதே போல ஒரு குழந்தையுடன் நீங்கள் பேசும் பொழுது அந்த குழந்தையுடனான நேரத்தை மிக கவனத்துடன் கையாளுங்கள். மொபைலை கையில் எடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அந்த குழந்தையிடம் ஒப்படையுங்கள். இப்படி நீங்கள் நிகழ்காலத்தில் வாழும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியும். நான் உங்களுடன் ஒரு சிறிய சிந்தனையை பகிர விரும்புகிறேன். நாம் சிறு வயதில் ஒரு பலூன் கிடைத்தாலே மகிழ்ச்சி அடைவோம். ஒரு ஐஸ்கிரீம் கிடைத்தால் நம்மளை விட மகிழ்ச்சியானவர் இன்று உலகில் இல்லை. ஆனால் இப்பொழுதோ நம்மிடம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் மன அமைதி என்பது இருக்கின்றதா? இல்லவே இல்லை. காரணம், வாழ்க்கையை அனுபவிப்பதை விட வாழ்க்கையை அடைவதில் அதிக நேரத்தை நாம் செலவிட தொடங்கிவிட்டோம். மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறிய விஷயங்கள் நிறைய நம்மை சுற்றி உள்ளன. ஒரு சூரிய உதயம், மழையின் வாசனை, நம்முடைய அம்மா சமைத்த உணவு, ஒரு நண்பரின் அழைப்பு, ஒரு குழந்தையின் சிரிப்பு, இவை அனைத்தும் நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடியவை, ஆனால் மிகவும் மதிப்புமிக்கவை. இன்று நாம் ஒரு பயிற்சியை மேற்கொள்வோம். இப்பொழுது நீங்கள் உங்கள் கண்களை ஒரு நிமிடம் மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை உண்மையாக நேசிக்கும் 3 நபரை நினைத்து பாருங்கள். உங்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை நினைத்து பாருங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து விடுங்கள். உங்கள் மனதுக்குள் நீங்களே திரும்ப சொல்லிக் கொள்ளுங்கள், நான் போதுமானவன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் நன்றியுடன் வாழ்கிறேன். மகிழ்ச்சி என்பது எல்லாம் சரியாக இருக்கும்போது வருவது அல்ல. எதுவாக இருந்தாலும் நாம் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் போது பிறருக்கும் அமைதி கிடைக்கின்றது, நமக்கும் அமைதி கிடைக்கின்றது. இன்று நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றிலிருந்து தினமும் ஒரு புன்னகை, ஒரு நன்றியுணர்வு, ஒரு நல்ல செயல், ஒரு அன்பான வார்த்தை, இவற்றை உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சேர்த்து பாருங்களேன். சில நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறவில்லை என்றாலும் உங்கள் மனம் மாற ஆரம்பிக்கும். மனம் மாறும் பொழுது உலகமே மாறியதாக உங்களுக்கு தோன்றும். மகிழ்ச்சி என்பது நாம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பதில் இல்லை, நாம் எவ்வளவு நன்றியுடன் வாழ்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குமாரி லாவண்யா செல்வம் நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதை பற்றி பல யுக்திகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இனிய நேயர்களே, நாம் வாழும் இந்த கலியுகம் அமைதி பூங்கா அல்ல. நாம் அனைவரும் கர்ம பந்தத்தினால் ஒருவரோடு ஒருவர் சம்பந்தப்பட்டு இங்கு துன்பத்தையே அதிகமாக அனுபவம் செய்கிறோம். மன மகிழ்ச்சியை வெளியில் தேடும் நாம் அதற்கான மந்திர சாவி நம் கையில் இருப்பதை மறந்துவிட்டோம். ஆம் நேயர்களே, இதற்கு ஒரே வழி தியானம்தான். நாம் நம்மை ஆத்மாவாக உணர்ந்து நம் தந்தை பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது
நாம் இழந்த அனைத்து சக்திகளையும் பெற்று எதிர்நோக்கும் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் நாம் ஆக்ககரமாக சமாளிக்க முடியும். இன்பமான சூழ்நிலைகளும் நல் இணக்கமான மனிதர்களிடம் பழகும் பொழுது நாம் எந்தவித சந்தேகமும் அல்லது குழப்பத்திற்குள்ளும் ஆளாகாமல் மன மகிழ்ச்சியுடன் இருக்கின்றோம். இதற்கு மாறாக எதிர்மறையான ஒரு சூழ்நிலையோ நமக்கு எதிராக செயல்படும் நபரையோ காணும் பொழுதுதான் நாம் நமது மகிழ்ச்சியை இழக்கிறோம். எனவே இன்றிலிருந்து நீங்கள் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது, சாதகமான சூழ்நிலை வந்தால் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அதே சமயம் எதிர்மறையான சூழ்நிலைகளும் மனிதர்களையும் சந்திக்க நேரிட்டால் அவற்றிற்கு ஆசீர்வாதம் வழங்குங்கள். இதன் வழி நீங்கள் என்றுமே உங்கள் சந்தோஷத்தையும் அமைதியும் இழக்க மாட்டீர்கள். நீங்கள் இணைந்திருப்பது அமுதமழை இணையதள வானொலி. அன்பான நேயர்களே, நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகின்றது. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் அல்லவா? இன்றிலிருந்து உங்களிடம் கிடைத்திருக்கும் இந்த மந்திர சாவியை முறையாக பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உறங்கச் செல்வதற்கு முன்பு காலையிலிருந்து இரவு வரை நடந்த அனைத்தையும் உங்கள் தந்தையான இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்வேன் என்ற உறுதிமொழியை வழங்கி, மேலும் நல்ல பழக்கங்களை விருத்தி செய்வேன் என்ற வாக்குறுதியுடன் இறைவனின் மடியில் இனிமையாக உறங்கச் செல்லுங்கள். காலையில் கண் விழித்ததும் அந்த நாளுக்குரிய வாழும் வாய்ப்பை வழங்கிய தந்தைக்கு நன்றி கோரி உங்களுடைய நாளை மிக இனிமையாக ஆரம்பியுங்கள். இத்துடன் இந்நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகிறது. இந்த பொன்னான வாய்ப்பை எனக்களித்த அமுதமழை இணையதள வானொலிக்கு நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன்.